லாஸ்ட் எபிசோடில் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். என்ன ஞாபகம் இருக்கா? அதாவது ப்ரீவியஸ் இயரோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை ஆடிட் பண்ணது ஒரு ப்ரெடிசஸர் ஆடிட்டர், நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட கரண்ட் பீரியடோட ஆடிட்டர். ஸோ லாஸ்ட் இயர் ஒரு மாடிஃபைட் ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு ப்ரெடிசஸர் ஆடிட்டர். ரீசன் என்ன அப்படின்னு கேட்டால், இன்வென்ட்ரி பெரிய அளவில் பயங்கரமாக ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இன்சூரன்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. கம்பெனி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்சூரன்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஃபுல் பேமெண்ட் எங்களுக்கு வரும், ஃபுல் கவரேஜ் வரும், பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் ஆடிட்டருக்கு அது மேலே நம்பிக்கை இல்லை. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, இண்டிவிஜுவலாக அவர் ஒரு எக்ஸ்பர்ட்டை ஹையர் பண்ணி இந்த இன்சூரன்ஸ் பணம் வருமா வராதா அப்படின்னு அவர் ஒரு வேல்யூவேஷன் கேட்டிருக்காரு. அந்த எக்ஸ்பர்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, வரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான், வராமல் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு ரொம்ப அதிகம்னு சொல்லியிருக்காரு. இதனால் ப்ரெடிசஸர் ஆடிட்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா, மாடிஃபைட் ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. அதுவும் இன்சூரன்ஸ் பணம் வரலைன்னா கோயிங் கன்சர்ன் கான்செப்டே அஃபெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி அவர் பேட் ரிப்போர்ட் கொடுத்துட்டு கிளம்பிட்டார். இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷான இந்த வருஷத்துக்கான ஆடிட்டர், நீங்கள் உள்ளே வரும்போது நீங்கள் பார்க்குறீங்க க்ளோசிங் பேலன்ஸ் தான் இந்த வருஷம் ஓப்பனிங் பேலன்ஸோடைய அக்கௌண்ட் பேலன்சஸ் எல்லாத்துலேயும் ஏதாவது மிஸ்டேட்மெண்ட் இருக்கா இல்லையா நீங்கள் செக் பண்ணணும். இது டபுள் பிரச்சனை ஆகிடுச்சு. ஏன்னா லாஸ்ட் இயர் மாடிஃபைட் ரிப்போர்ட் மாடிஃபிகேஷனுக்கு காரணமே அந்த க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் இன்வென்ட்ரி தான். ஏன்னா இன்வென்ட்ரியில் அவங்க சொல்கிறாங்க இவ்வளோ தான் தேரும், இதுக்கு மேலே வராது அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் அதோட க்ளோசிங் பேலன்ஸில் என்ன ஆகுதுன்னா, இன்சூரன்ஸ்லேருந்து ப்ரீமியம் இவ்வளோ வரும்னு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் க்ளோசிங் பேலன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இப்போ ஓப்பனிங் பீரியடில் அதே அமௌண்ட் தான் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. அவங்க எவ்வளோ வரும்னு நினச்சாங்களோ, எவ்வளோ வரும்னு அவங்க கிளைம் பண்ணியிருந்தாங்களோ, அந்த அமௌண்ட் கண்டிப்பாக டியூவாக வரும் அப்படின்னு நினச்சி தான் அவங்க எல்லாமே அங்கே எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் ப்ரெடிசஸர் ஆடிட்டர் which means அவர் கொடுத்த அந்த ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, தட் இஸ் பேட் ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் த எக்ஸ்பர்ட்ஸ் ஒப்பீனியன். எக்ஸ்பர்ட் என்ன ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்கன்னா, கண்டிப்பாக இவங்க சொல்கிற அளவுக்கு பெரிய தொகை வராதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவர் கொடுத்துட்டாரு, என்ன மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுத்துட்டாரு. பட் இப்போது தட் இஸ் நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டு ஒரு 10 days உங்களுக்கு தெரிய வந்துச்சு, இன்சூரன்ஸ் கம்பெனியிலேருந்து கம்பெனி சொன்ன மாதிரி ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த அமௌண்ட்டு அவங்க வாங்கிட்டாங்க. விச் மீன்ஸ் கோயிங் கன்சர்னுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ சொல்லுங்கள், இப்போ ஓப்பனிங் பேலன்சஸ் ஆகட்டும், அந்த கோயிங் கன்சர்னுடைய அசம்ஷன் ஆகட்டும், எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் தட் லாஸ்ட் இயர் க்ளோசிங் பேலன்ஸஸை முன்னிட்டு, சில அசம்ஷன்ஸை முன்னிட்டு, அதே மாதிரி லிட்டிகேஷன்ஸ் அண்ட் கிளைம்ஸ் ஒரு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இந்த மாதிரியான சில சர்ச்சைகளை முன்னிட்டு ஒரு ப்ரெடிசஸர் ஆடிட்டர் மாடிஃபிகேஷன் கொடுத்துருக்காருன்னா, அதே மாடிஃபிகேஷன் ரீசனுக்காக இந்த வருஷமும் நம்ம மாடிஃபை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அவர் எந்த ரீசனுக்காக மாடிஃபை பண்ணாரோ அந்த ரீசன் அப்படிங்கிறது இப்போ கிளாரிஃபை ஆகிடுச்சு. இனிமேல் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் தாராளமாக அன்மாடிஃபைடு ஒப்பீனியன் கொடுக்கலாம். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட், ஹாவ் அ நைஸ் டே. டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் என்னென்னலாம் கான்செப்ட்ஸ் வேணுமோ அது கீழே கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா டெஃபினட்டாக I'll make a video on that. Thank you so much. Bye.